பார்க்க போனேங்க. அங்க 10க்கு 10 பொருத்தமும் ஓகேவா இருக்கு. நீங்க திருமணம் பண்ணலாம். நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அத நம்பி நானும் மேரேஜ் பண்ணேங்க. மேரேஜ் பண்ண கொஞ்சம் மாசத்திலேயே எங்களோட மேரேஜ் லைஃப் வீணா போச்சுங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. மேரேஜுக்காக திருமண பொருத்தம் ஏன் பார்க்கவே கூடாது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை சொல்ல போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேது, இதுதாங்க திருமணத்துக்காக பார்க்கக்கூடிய 10 நட்சத்திர பொருத்தங்கள். இப்போ இந்த 10 நட்சத்திர பொருத்தங்களுமே 10மே சரியா இருந்து திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நல்லா இல்லைங்க. ஏன்னா அந்த 10 பொருத்தங்களுமே சரியா இருந்து பார்த்தும் அவங்களோட மேரேஜ் லைஃப் வீணா போயிருக்கு. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், இப்படி பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. இதே இந்த 10 நட்சத்திர பொருத்தங்கள்ல வெறும் 2 நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் சரியா இருந்து திருமண வாழ்க்கையில சூப்பரா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இதை நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகத்தை பார்த்து அதோடைய அனுபவத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு இதெல்லாமே சொல்றேங்க. இப்போ இந்த நட்சத்திர பொருத்தங்கள்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நட்சத்திர பொருத்தங்கள் எதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரமும் யோனி பொருத்தம் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், மகேந்திர பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம்ங்க. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், குழந்தை பிறக்குமா அப்படின்றத வச்சுதான் இந்த மகேந்திர பொருத்தத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மகேந்திர பொருத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த திருமணம் பார்க்குற அந்த புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கில் தான் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பெண்ணோட நட்சத்திரம் தனியா இருக்கும், ஆணோட நட்சத்திரம் தனியா இருக்கும். அதுல உத்தமம் இருந்துச்சு அப்படின்னா இது செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆணோட ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இருக்கு. இப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணா குழந்தை பிறக்குமா, இவங்க 2 பேரை சேர்த்து வச்சா குழந்தை பிறக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்கள சேர்த்து வச்சு குழந்தை பிறந்தவங்களும் இருக்கு. இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்துல மகேந்திர பொருத்தமும் இல்லை, அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அப்ப குழந்தையே பிறக்காதா கேட்கலாம் நீங்க. இல்லைங்க, பிறந்திருக்கு. ஒரு குழந்தை இல்லை, 2-3 குழந்தைங்க பிறந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சரிப்பா, பொருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அப்ப வேற எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதக பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட ஜாதகத்துல 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ இப்போ கையில் உங்களோட ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றது உங்களை குறிக்கும். உங்கள் லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை குறிக்கும். ஸோ இப்போ 5ஆம் இடத்தோட அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா, அவருக்கு எந்த ஒரு பாவ கிரகங்களோட பார்வையும் இல்லையா, பாவ கிரகங்களோட சேர்க்கை எதுவுமே இல்லாம இருக்காரா, தசா புக்தி நல்லா இருக்கா, தசா புக்தி அடுத்தடுத்து வர தசைகள் நல்லா இருக்கா, தசா புக்தி குழந்தை உண்டாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இப்படி இத்தனை விஷயமும் நீங்க பார்க்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷ ராசி இல்ல மேஷ லக்னம், மேஷ லக்னக்காரரா நீங்க இருக்கீங்கன்னு, மேஷ ராசி மேஷ லக்னம் இது 2த்துக்குமே பொருந்தும். இப்ப நீங்க மேஷ லக்னக்காரரா இருக்கீங்க. உங்களுடைய லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் எதுவா வருது, உங்களுடைய லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் எதுவா வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிம்மம். இந்த சிம்மத்தோட அதிபதி யாரு, சூரியன். இப்போ உங்களோட ஜாதகத்துல நீங்க என்ன பார்க்கணும், இந்த சிம்மத்தோட அதிபதி சூரியன் பலமா இருக்காரா அப்படின்றத நீங்க பார்க்கணும்.
இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, 2 பேருக்குமே பார்க்கணும். இங்கதான் நீங்க தப்பு பண்ணீங்க. ஒருத்தருக்கு பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு பார்க்காம போயிடுவீங்க. இப்போ நீங்க ஆணுக்கு பார்க்குறீங்க இந்த விஷயம் அப்படின்னா, பெண்ணுக்கும் பார்க்கணும். இப்போ ஆண் வந்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு, அவரோட 5ஆம் இடம் சிம்மம், ஸோ பலமா இருக்கு அப்படின்னா, பெண் வந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. அப்போ அவங்களோட 5ஆம் இடம் என்னவா வரும்? கன்னி. ஸோ கன்னியோட அதிபதி யாரு? புதன். ஸோ இப்போ இந்த 2 அதிபதியுமே பலமா இருந்துட்டாங்க அப்படின்னா, நிச்சயம் அவங்களுக்கு வந்து திருமணம்க்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் உண்டு. சோ இத நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதற்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தம் எது தெரியுமா? யோனி பொருத்தம். யோனி பொருத்தம்னா என்ன? நட்சத்திர பொருத்தங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் இந்த பொருத்தத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறமா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லற சுகம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உறவு எப்படி இருக்கும், ஒரு ஆணும் பெண்ணும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த ஒரு பொருத்தத்தை தான் பார்த்து சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி நீங்க அந்த நட்சத்திர பொருத்தத்தை புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த புக்ல பாருங்க, ஆணுக்கு தனியா பாருங்க, பெண்ணுக்கு தனியா பாருங்க. உத்தமமா இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உத்தமம் இல்ல அப்படின்ற வரப்போ இவங்க 2 பேருக்கும் நீங்க மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மேரேஜ் பண்ணலாம். சோ இத எப்படி நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க. அவங்களோட ஜாதகத்துல லக்னம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆணையும் பெண்ணையும் குறிக்கும். லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் வந்து திருமண பந்தத்தை குறிக்கும். இந்த 7க்கு அப்புறமா ஒரு இடம் இருக்குல்ல, 7க்கு அப்புறம் 8. இந்த 8ஆம் இடத்தை தான் ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இது மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது. திருமணத்துக்கு அப்புறமா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய செக்ஷுவல் லைஃப், அதாவது அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் தான் வந்து நிர்ணயிக்கும். இப்ப இந்த ஹவுஸ்ல, இந்த வீட்ல சுப கிரகங்கள் இருக்கு, சுப கிரகங்களோட பார்வை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு வந்து நல்லபடியா இருக்கும். இப்ப சுப கிரகங்கள்ல நான் எதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன், சுக்கிரன், சந்திரன், இப்படி சுப கிரகங்கள் இருக்கும்போது என்னதான் அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தாலும் சரி, சண்டைகள் வந்தாலும் சரி, திரும்பவும் அவங்கள வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சுப கிரகங்கள் வந்து அவங்கள வந்து பிரிக்க விடாம பண்ணும். அந்த மேரேஜோட பாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த யூனியன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதை நீங்க எப்படின்னா 2 ஹாரோஸ்கோப்பையும் பாருங்க. ஆணோட 8ஆம் வீடு எப்படி இருக்கு, பெண்ணோட 8ஆம் வீடு எப்படி இருக்கு. இந்த 2 பேரோட ஜாதகத்திலையும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவகிரகங்களோட பார்வை வந்து அதுல வந்து அமையக்கூடாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லாவே இருக்கும். இப்ப இந்த 8ஆம் வீட்டுல வந்து பாவகிரகங்களோட சேர்க்கையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப இந்த 8ஆம் வீட்டுல நான் சொல்றேன் இல்லையா, புதன், சுக்கிரன், சந்திரன், இவங்களோட ராகுவோ கேதுவோ சனியோ இருக்கும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ வந்து மேரேஜ் லைஃப்ல வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு தசா புக்தியும் வந்து மெயினா பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். சோ அதையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான ஒரு கன்க்ளூஷன் வந்து இதுல கிடைக்கும். இப்ப இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சோ மேரேஜ்க்காக நீங்க திருமணம் பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா, உங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 10 பொருத்தம் பாக்குறத கொஞ்சம் அப்படி ஓரமா தள்ளி வச்சிருங்க. ஜாதக பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் இவ்வளவு டீடைல்டா போடுறதுக்கு காரணம் இது உங்களுக்கு புரியணும்னு தான். 10 பொருத்தத்தை பார்த்துட்டு ஈஸியா மேரேஜ் பண்ணி வச்சிடுறீங்க, நாளைக்கு அந்த பையனும் பொண்ணும் மாட்டிக்கிறாங்க. சோ ஜாதக பொருத்தத்துல எந்த கிரகங்கள் சுபமா இருக்கு, எந்த கிரகங்கள் வந்து அசுபமா இருக்கு, எந்த கிரகங்களோட சுப பார்வை விழுது, நம்ம லைஃபை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி மாத்திக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வர முடியும், இப்படி அத்தனை விஷயங்களுமே உங்களோட சுய ஜாதகத்துலதான் இருக்கு. சோ இனிமே ஜாதக பொருத்தத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட மெயில் ஐடி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னோட மெயில் ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. Until then, this is bye from Purnima.